Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ் குமார் SBI லைஃப்ல லைஃப் மித்ராவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா SBI லைஃப்ல ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் அப்படின்ற பிளானை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிளான் வந்து முற்றிலுமே வந்து குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிளான். சரிங்களா? ஸோ இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த குழந்தையிலேருந்து அப் டு 15 ஏஜ் வரைக்குமே இந்த பிளானில் சேரலாம். சரிங்களா? ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ப்ரொஃபஸர் அதாவது அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18 அபோவாக இருக்கணும் இந்த பிளான் பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எஸ்பிஐல தான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தைங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாவது அவங்களோட தாத்தா பாட்டிகளுமே வந்து அவங்களோட பேர பசங்களுக்காக இந்த பாலிசி வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ தாத்தா பாட்டிகள் ஆசையாக இருக்கும் இல்லைங்களா, குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கு, கல்யாணத்துக்கு, இல்லை ஃபியூச்சர் அவங்க பிஸ்னஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க தாத்தா பாட்டியும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாக்கா அவங்க பேர பசங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, நம்ம தாத்தா வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பாலிசி எவ்வளோ நாள் நம்ம ப்ரீமியம் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று 7 இயர்ஸ் பே பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா 10 இயர்ஸ் பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 7 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாலிசி டேர்ம் எப்போ முடியுது பார்த்தீங்கன்னாக்கா 15 இயர்ஸ், 20, 25 அப்படின்னு சொல்லி 3 இதுவாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ரீமியம் வந்து 1 லேக் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ்லேயே அவர் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ 10 இயர்ஸ்க்கு வந்து 1 லேக்னா 10 லேக்ஸ் பே பண்ணியிருப்பார். கரெக்டுங்களா? ஸோ 15th இயர் அவர் எடுக்கும்போது அவருடைய ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 17 லேக்ஸ் கிட்ட அவர் வந்து ரிட்டர்ன் எடுக்கலாம் 15th எடுக்கும்போது. சரிங்களா? அதே வந்து அவர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு எடுக்கிறார் அப்படின்னாக்கா, அவருக்கு அரௌண்ட் 23 லேக்ஸ் கிட்ட அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் 10 லேக்ஸ்க்கு. ஸோ 13 லேக்ஸ் வந்து அவருக்கு ப்ராஃபிட் மாதிரி இருக்கும். அண்ட் அவர் வந்து 25th இயர் எடுக்கிறாரு அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து அரௌண்ட் 31 லேக்ஸ் கிட்டவே வந்து அவருக்கு வந்து ரிட்டர்னாகவே கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு அவங்க பசங்களுக்கு மேரேஜ் ஆகட்டும், இல்லை எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த மணி வந்து அந்த டைமுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம இப்போயே ஒரு விதைச்சா அது அந்த டைமில் ஒரு பெரிய மரமாகவே வளர்ந்துருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ரீயில் இருக்குது. ஸோ டேக்ஸ் ஃப்ரீனா 18Cல நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்கன்னு நினச்சினாக்கா, இந்த இன்வாய்ஸ் வச்சு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி 18Cல நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வருது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1010D அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அண்ட் ஃபைனல் திங், இதில் வந்து வைவர் ஆப்ஷனும் இருக்குது. சரிங்களா? வைவர் ஆப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க பசங்களுக்கு, சப்போஸ் அவங்க ஃபேமிலியில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதோ ரிஸ்க் ஆகிடுச்சு, அவங்க தான் ப்ரொஃபஸராக இருக்காங்க அந்த குழந்தைக்குனாக்கா, அவங்களுக்கு பதிலாக வந்து கம்பெனியே வந்து அந்த குழந்தைகளுக்கு ப்ரீமியம் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எஜுகேஷன் இருக்கும், மேரேஜ்க்கு வந்து அவங்களே வந்து என்ன அமௌண்ட் பாண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கொடுத்துருவாங்க. சினாரியோ ஒன்று பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 லேக் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி 3 இயர்ஸ் கட்டிட்டு இருக்காரு, 4 இயர்ஸ் கட்டிட்டு இருக்காரு. இன்கேஸ் நடுவில் ஏதாவது ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, பேலன்ஸ் இருக்கிற 6 இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, 4 இயர்ஸ் கட்டிட்டா 6 இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ 6 இயர்ஸ்மே வந்து கம்பெனியே வந்து அந்த குழந்தைகளுக்கு பதிலாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு பதிலாக கம்பெனி சைட்லேருந்தே அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் பே பண்ணி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயம் கம்பெனி சைட்லேருந்து தர்றது. ஸோ இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எது இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க. நம்பர் வந்து கீழே டிஸ்பிளே நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.